பிரதமர் நரேந்திர மோடி வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார். இந்த ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி 8 முறை பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னை, வேலூர், நெல்லை, திருப்பூர், கோவை உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். மேலும் சில இடங்களில் வாகன பேரணியும் மேற்கொண்டார். இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி மாலை திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரிக்கு வரவுள்ளார். 31ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதனை முடித்துக் கொண்டு 1ஆம் தேதி மாலை திருவனந்தபுரம் வழியாக டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடும் வாரணாசி தொகுதிக்கு கடைசி கட்டமாக வரும் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் அவர் தியானத்தில் ஈடுபட உள்ளார். 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது கேதார்நாத் மலைக்கோவிலில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி வென்று ஆட்சி அமைத்தால் ஜூலை 5ஆம் தேதி ஏழை குடும்பங்களின் வங்கிக் கணக்கில் 8500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களின் பட்டியல் தயார் செய்யப்படும் என்றார். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த ராகுல் காந்தி, ஜூலை 5ஆம் தேதி கோடிக்கணக்கான ஏழை பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 8500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என தெரிவித்தார். இது ஒரு புரட்சிகரமான திட்டம் என்றும் உலகில் வேறு எந்த அரசும் இதுபோன்ற முயற்சியை மேற்கொண்டதில்லை எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். 5 जुलाई को 8,500 रुपए अंदर जुलाई में मिलेगा, अगस्त, सितंबर, अक्टूबर, नवंबर, दिसंबर, जनवरी, फरवरी चलता जाएगा. फटाफट 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 தொடர்ந்து பேசிய அவர், தன்னை பரமாத்மா அனுப்பியதாக பிரதமர் மோடி கதை புனைந்துள்ளதாகவும், தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாது என்பதால் இவ்வாறு பேசுவதாகவும் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்து குப்பையில் எறிவோம் எனவும் ராகுல் காந்தி ஆவேசமாக குறிப்பிட்டார். பீகார் மாநிலம் பாலிகஞ்ச் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டம் மேடை லேசாக ஆட்டம் கண்ட காட்சி இது. பீகார் மாநிலம் பாலிகஞ்ச் பகுதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்ட மேடையில் மிர்சா பாரதி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாரம் தாங்காமல் மேடையின் ஒரு பகுதி திடீரென ஆட்டம் கண்டது. இதில் ராகுல் காந்தி நிலை தடுமாறினார். ஆனால் நல்வாய்ப்பாக கீழே விழாமல் தப்பினார். உடனடியாக பாதுகாவலர்கள் ராகுல் காந்தியை அங்கிருந்து அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்பொழுதும் பொதுமக்களை பார்த்து ராகுல் காந்தி கையசைத்து விட்டு சென்றார். முன்னதாக பேசிய ராகுல் காந்தி, இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு சாதகமான சூழல் வந்தால் பிரதமர் யார் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி தனித்து தேர்தலை சந்தித்த மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 9 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறும் நாளில் கூட்டம் நடைபெறுவதால் தான் அங்கு செல்ல முடியாது என கூறியுள்ளார். மேலும் ரிமல் புயலால் மேற்கு வங்கத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அதற்கான மீட்பு நடவடிக்கைகளையும் கவனிக்க வேண்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்பதை விட புயல் பாதிப்புகளை சீர் செய்வதற்குத்தான் முன்னுரிமை அளிக்க முடியும் எனவும் மம்தா பானர்ஜி விளக்கமளித்துள்ளார். சென்னையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டெரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கோடை மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 9 இடங்களிலும் புதுச்சேரியிலும் திங்கட்கிழமை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவானது. இதன்படி அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
வேலூரில் 103 டிகிரியும், தஞ்சாவூரில் 102 டிகிரியும், கடலூர், மதுரை விமான நிலையம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 101 டிகிரியும் வெப்பம் பதிவானது. ஈரோடு, திருத்தணி, திருச்சி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வுக்கான ஆல் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளில் காலியாக உள்ள 6244 இடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் பங்கேற்போருக்கான ஹால் டிக்கெட்டுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பித்தோர் www.tnpsc.gov.in www.tnpscexam.in என்ற இணையதளங்களில் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை பதிவேற்றம் மூலம் விண்ணப்ப எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது. பெற்றோரை அழைத்து தனது புதிய இல்லத்தை சுற்றி காண்பித்துள்ளார் நடிகர் விஜய். சினிமா, அரசியல் பணிகளுக்கிடையே நடிகர் விஜய் தனது பெற்றோரை சந்தித்தது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியதை அடுத்து நடிகர் விஜய் தனது சினிமா பணிகளை துரிதப்படுத்தியுள்ளார். அவர் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதனிடையே அவர் சென்னை பட்டினப்பாக்கம் அருகே ஒரு புதிய இல்லத்தை வாங்கியுள்ளார். நவீன வசதிகள் கொண்ட அந்த இல்லத்திற்கு தனது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் மற்றும் தாய் சோபா ஆகியோரை வரவழைத்து வீட்டை சுற்றி காண்பித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது குடும்ப விவகாரங்கள் மற்றும் தனது அரசியல் பயணம் குறித்து பெற்றோரிடம் விஜய் மனம் விட்டு பேசியதாக கூறப்படுகிறது. மகன் விஜயின் எதிர்கால திட்டங்களுக்கு பெற்றோர் வாழ்த்திவிட்டு திரும்பியுள்ளனர். இதன் புகைப்படத்தை இன்று என்ற கேப்ஷனோடு எஸ். ஏ. சந்திரசேகர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அரசியல் நகர்வுகள் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தந்தை எஸ்ஏசியுடன் விஜய் பேசுவதில்லை என்று அவ்வப்போது தகவல்கள் கசிந்த நிலையில் விஜய் தனது பெற்றோரை சந்தித்த புகைப்படம் அவரது ரசிகர்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. இந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். அது வாழ்வியல் முறை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்தான் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, எத்தனை இடங்களில் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை விட எவ்வளவு வாக்குகளை பெறப் போகிறோம் என்பதே முக்கியம் என்றார். தேர்தலில் கட்சியில் பணியாற்றாதவர்கள் மீது தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர்தான் என்றும் இதுகுறித்து விவாதிக்க அதிமுகவினருக்கு அழைப்பும் விடுத்துள்ளார். அதனால யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்க கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்களுக்கு இல்லை. நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு? சீமான் குறித்து பேசிய அவர், முதலில் விஜயலட்சுமிக்கு பதிலை சொல்லிவிட்டு தன்னை குறித்து பேசுமாறு சாடினார். தன் மீதான பாலியல் புகார் தொடர்பாக இத்தனை நாட்கள் விளக்கம் அளிக்காமல் இருந்ததற்காக முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மன்னிப்பு கோரியுள்ளார். பாலியல் புகாரில் சிக்கி வெளிநாடு சென்ற கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா தான் நிரபராதி என்றும் மே 31ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹசன் தொகுதி மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வலின் பாலியல் வீடியோக்கள் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதனைத் தொடர்ந்து தனது சிறப்பு பாஸ்போர்ட் மூலம் அவர் வெளிநாடு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே 3 முறை சமன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாததால் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா, இத்தனை நாட்கள் விளக்கம் அளிக்காமல் இருந்ததற்கு கர்நாடக மக்கள், கட்சியினர் மற்றும் தனது குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோருவதாக கூறியுள்ளார். ಹಿರಿಯ ನಾಯಕರಾದಂಥ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಮತ್ತು ಹಾಗೂ ಎಲ್ಲ ಹಿರಿಯ ನಾಯಕರುಗಳು ಏನು ಓಪನ್ ವೇದಿಕೆಗಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಚಾರಗಳನ್ನ ಪ್ರಚಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಚರ್ಚೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು, ಒಂದು ರಾಜಕೀಯದ ಪಿತೂರಿ ಮಾಡೋಂಥ ಕೆಲಸನ ಮಾಡಿದ್ರು. ಇದೆಲ್ಲ ನೋಡಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಡಿಪ್ರೆಷನ್ಗೆ ಹೋಗುವಂತ ಕೆಲಸ ಆಯಿತು, ಐಸೋಲೇಷನ್ಗೆ ಹೋಗುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡೆ. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் சிறப்பு விசாரணை குழுவின் முன் வருகிற 31ஆம் தேதி காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராவதாகவும் பிரஜ்வல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்படங்களுக்கு இயக்குநர்கள் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என பாடலாசிரியர் வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பனை படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய வைரமுத்து, தற்போது வரும் தமிழ் படங்களின் பெயர்களை பார்க்கையில் துக்கப்படுவதாகவும் வெட்கப்படுவதாகவும் கூறினார். தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் என கேள்வி எழுப்பிய அவர், தலைப்பு என்றால் நெஞ்சை தைக்க வேண்டும் என குறிப்பிட்டார்.
இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன். சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன். அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது. தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம். இதனைத் தொடர்ந்து இளையராஜாவுடன் மீண்டும் இணைவீர்களா என செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது அதற்கு வாய்ப்பில்லை என்ற ரீதியில் பதிலளித்தார் வைரமுத்து. அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா? சர்ச்சைகளிலிருந்து தாம் வெளியேற நினைப்பவன் என்றும் பாடலாசிரியர் வைரமுத்து தெரிவித்தார். நியூயார்க்கில் இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. T20 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாட அமெரிக்கா சென்றடைந்த இந்திய அணியின் காட்சிதான் இது. T20 ஆடவர் உலகக்கோப்பை போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ளன. இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்காக பல நாட்டு வீரர்களும் அமெரிக்கா சென்றடைந்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக மும்பையில் இருந்து நியூயார்க் சென்ற இந்திய வீரர்களின் ஒரு பிரிவினரின் வீடியோவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் உள்ளிட்ட வீரர்களை அமெரிக்காவில் கண்ட ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜூன் 2ஆம் தேதி தொடங்கும் உலகக்கோப்பை போட்டிகள் ஜூன் 29ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க்கில் இரவு 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ஜோலார்பேட்டை அருகே சந்தேகத்திற்கு இடமான பொருள் விழுந்ததாக கூறப்படும் இடத்தில் மண், சாம்பல் உள்ளிட்டவை ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து விழுந்த மர்மப் பொருள் எரிகல்லாக இருக்கலாம் என்று மாவட்ட அறிவியல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அச்சமங்கலம் சொட்டைகவுண்டர் பகுதியில் ரவி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சந்தேகத்திற்கிடமான பொருள் ஒன்று விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நிலத்தில் சுமார் 5 அடி அளவுக்கு பள்ளம் உருவானது. மர்மப் பொருள் விழுந்த இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவியல் தொழில்நுட்ப மைய அதிகாரிகளின் ஆய்வுக்கு உத்தரவிட்டார். மேலும் அந்த இடத்தை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க கிராம நிர்வாக அலுவலர் முனியப்பனுக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் வேலூர் மாவட்ட அறிவியல் பொறுப்பு அலுவலர் ரவிக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது பள்ளத்தில் இருந்த மண், சாம்பல் போன்ற பொருட்களை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். முதற்கட்ட ஆய்வில் விழுந்தது எரிகல்லாக இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அதிகாரிகளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் ஆய்வாளர் வந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இது எரிக்கல்ல தான், இது நாங்கள் டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம், டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு இது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய்க்கிறாங்க சார். எனினும் ஆய்வறிக்கை வந்த பின்னரே முழுமையான தகவல் தெரிய வரும் என்றும் கூறியுள்ளனர். கேரள மாநிலம் மூணார் அருகே யானை செல்லும் வழியில் குறுக்கிட்ட சுற்றுலா பயணிகள் அச்சம் காரணமாக தலை தெறிக்க ஓடினர். அடிக்கடி வனப்பகுதியிலிருந்து வெளிவரும் படையப்பா யானை கேரளாவில் பிரபலமாக உள்ளது. மிரட்டும் உருவத்துடன் நீண்ட தந்தங்களை கொண்ட இந்த படையப்பா யானை மூணாரை அடுத்துள்ள கல்லார் வனப்பகுதியில் உள்ள சாலையில் உலா வந்தது. அப்போது அந்த வழியாக காரில் சென்ற சுற்றுலா பயணிகள் சாலையை மறித்து 2 கார்களையும் நிறுத்தி யானையை தடுத்தனர். ஆனாலும் படையப்பா யானை கார்களுக்கு இடையே புகுந்து வந்தது. எந்த சலனமும் இன்றி அமைதியாக கம்பீரமாக படையப்பா யானை நடந்து வந்த நிலையில் அதை கண்ட இளைஞர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு 10 ரூபாய் கட்டணத்தில் காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றனர். இதேபோன்று மாதந்தோறும் 5 நாட்கள் நடைபெறும் பூஜையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆன்லைன் முன்பதிவு முறையை அறிமுகம் செய்த தேவசம் போர்டு பக்தர்களின் எண்ணிக்கையை வரம்பிற்குள் கொண்டு வந்தது. இந்நிலையில் மாதந்தோறும் நடைபெறும் பூஜையில் பங்கேற்பதற்காக உச்சவரம்பு 25,000 தற்போது 50,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கு நாள்தோறும் 80,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இவற்றுடன் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆன்லைன் முன்பதிவின் போது 10 ரூபாய் கூடுதலாக செலுத்தினால் காப்பீடு வழங்கப்படும் என்று தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். அப்பம் மற்றும் அரவண பிரசாதம் வழங்கும் இடத்தில் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை ஒதுக்கப்படும் என்றும் தேவசம் போர்டு குறிப்பிட்டுள்ளது.